பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 19/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 2ஆம் நாள் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதமான அக்டோபர் மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குறள் 581 அதிகாரம் 59 ஒற்றாடல். ஒன்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தென்றென்க மன்னவன் கண். ஒன்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் என்ற திருக்குறளின் விளக்கம், ஒற்றலும் புகழ் நிறைந்த அறநூலும் ஆகிய இவைகள் இரண்டையும் மன்னவன் தனது இரண்டு கண்களாக தெரிய கடவன் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி, பஞ்சமென்று வந்தவனை வஞ்சித்தல் ஆகாது என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு, சிறு பிராயத்திலே வீட்டிலே எனது கை காசு, முயற்சி, உழைப்பு இவை போன்றவற்றிற்கு வீட்டில் தந்த ஊக்கங்கள், எத்தனங்கள், அதில் நீங்கள் பெற்ற பயன்கள், அனுபவங்கள் போன்றவற்றை பகிருங்கள். வளர்ந்த கால நினைவுகளோடு பெற்றோரை நன்றியோடு உயிர் போட்டுவோம் என்பது தலைப்பாகிறது. இணைந்து பலர் சிறப்பித்திருக்கிறீர்கள். எல்லோரையும் சிறப்பாக அன்பாக வரவேற்றபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார். திரையில் தெரிகிறதா? சரி, நன்றி. முதலில் நாங்கள் இங்கே பலர் இணைந்திருக்கிறோம். என்னுடன் சேர்ந்து வாசித்தளிக்க இணைந்திருப்பவர்களையும் அன்போடு வரவேற்றபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். தானிகா, அது பெருசம்மா, குட்டியா உண்டு எடுங்கோ இல்லையா? பிள்ளையா சொல்ல இல்லை, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் டக்குன்னு வாசிக்க. அடுத்த சின்ன 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 ஓரளவு சின்ன வந்து இளையவர்கள் தூக்கினீங்கன்னா அழகா வாசிப்பீங்களா என்ன? சரி, நன்றி. இப்போ இணைந்து கொள்கிறார், முதலில் இணைந்து கொள்கிறார் சிவாஜி ஸ்ரீதரன் அவர்கள். பெற்றோரை தெய்வம். சிறு வயதிலே வீட்டிலே எனது கை காசு, முயற்சி போன்றவற்றிற்கு வீட்டில் தந்த ஊக்கங்கள், பயன்கள், அனுபவங்கள். எனது வீட்டில் ஐயா எங்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி 50, 100 மிளகாய் கன்று வைத்து தருவார். நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்ப்போம். பின் பெரிய வேலைகளை அண்ணன்மார் செய்து தருவினார். பின்பு மிளகாய் கன்று காய்த்ததும் பழுக்கும் போது நாங்கள் பழம் பிடுங்கி காய போட்டு பின் செத்தல் சேர்த்து வீட்டிற்கு வியாபாரி வர விற்று பணம் எங்கள் கைச்செலவிற்கு பணம் எடுப்போம். ஒட்டு சுட்டான் கோயில் திருவிழாவிற்கு நிறைய கடைகள் வரும். எங்களுக்கு தேவையான பொருட்கள், மாலை, காப்பு வாங்குவோம். ஐஸ்கிரீம் குடிப்போம். எங்கள் கைச்செலவை பூர்த்தி செய்வோம். பாடசாலை தேவைகளையும் பூர்த்தி செய்வோம். எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதிலிருந்து வீட்டு தோட்டம் செய்வதும் கற்றுக்கொண்டு வந்தோம். நானும் என் மதி அக்காவும் வீட்டு தோட்டம் செய்து பயன்பெற்று எங்கள் கைச்செலவை பூர்த்தி செய்வோம். ஐயா எங்களுக்கு தந்த ஊக்கமும் ஆக்கமும் பெருவிருட்சம். பணம் என்றால் எப்படி வரும் என கற்றுத்தந்தார். தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தைக்கு ஈடான மந்திரமும் இல்லை, இப்பொழுது நினைத்தாலும் இனிக்கிறது என்று எழுதி விடைபெறுகிறார் சிவாஜி ஸ்ரீதரன் அவர்கள். மிக்க நன்றி. அழகான வரிகள், மிக்க நன்றி. தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். யார் முயற்சி செய்ய போறீங்க? இதுல காலையில மாமா வந்து அதை எடுத்து விட வேணும். சரி, முயற்சி செய்யுங்க தருணிகா, நான் நினைந்திருக்கிறேன். வாஜினி அல்போன்ஸ் அவர்கள். பெற்றோரை தெய்வம். எங்க காசு கிடைக்கிறது, புது வருட பிறப்பு அன்று உறவுகள் வீட்டுக்கு சென்றால் எல்லோரும் கைவியலாம். அந்த புது வருஷத்துக்கு தருவாமா கைவிசேஷ காசு, அது தருவார்கள். நான் தேவையில்லாமல் காசு செலவழிக்க மாட்டேன், சேர்த்து வைப்பேன். வீட்டுக்கு முன்னுக்கு விறகு அடுப்பெரிக்கிறதுக்கு அங்கே எங்கள்கிட்ட மின்சாரம் இல்லை, கேஸ் இல்லை, அடுப்பெரிக்கிறதுக்காக பாவிக்கப்படுவதுதான் விறகு. சேர்ந்து பார்ப்போம். பின்பு குறிப்படுத்தி வைங்க, நிறைவுல பேசுவோம் எல்லோரும். நன்றி.
பிறகு கொட்டி போட்டால் ம். அதை கண்டு வந்து நாங்கள் அடுக்கி விட்டால் எல்லோருக்கும் அம்மா காசு தருவா. அப்பா கொழும்பிலிருந்து வந்தாலும் திரும்பி போகும்போது எனக்கு சில்லறை சில்லறை. சில்லறை காசுகள் தருவார். அம்மா இல்லாத நேரம் முருங்கைக்காய் வேண்ட வருப்பவர்களிடம் கொடுத்துவிடு காசை நான் எடுத்து விடுவேன். எனது மாமா அச்சு குரு கூடத்தில் அச்சுக்கூடத்தில் அந்த அச்சு பிரிண்டர் பிரஸ். ஓகே. அச்சுக்கூடத்தில் வேலை செய்யும் போது கொப்பி கட்டுவதற்கு வீட்டுக்கு கொண்டு வருவார். நாங்கள் நூலால் கோர்த்து கட்டி கொடுத்தால் அதற்கும் காசு கிடைக்கும். பக்கத்து வீட்டு ஆட்சிக்கு பெண் பார்த்தால் காசு கிடைக்கும். இவ்வளவு தான் கிடைக்கும் வருமானம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நல்லா வாசிச்சீங்க. நல்லா வாசிச்சீங்க. தெரியுங்க பேனண்டா தெரியுமா என்னண்டு? ஓ தலைக்கு சரி. அவந்திகா கை வைத்தீங்க கேள்வி இருக்கும். சொல்லுங்க அவந்திகா. ஓ இது ஆக பெருசம்மா. வஜிதாண்டியை வாசிக்க சொல்லுவோமா? ஓ அப்படி செய்வோம். தர்மிகா நல்லா வாசித்தீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அவந்திகா நீங்க வாசிக்கிறது. அப்ப வஜிதாண்டியே நிக்கிறார். அவரே வாசிப்பார். மியூட் எடுங்கோ வாசிக்கிறதா இருந்தா. இல்ல நானே வாசிச்சு விடுறேன். வஜிதா முகமது அவர்கள் நெதுலாந்திலிருந்து சிறு பராயத்தில் வீட்டில் கைச்செலவுக்கு பணத்தை எங்க உம்மா கேட்டவுடன் தருவார். ஆனால் வாப்பா எங்களை உழைப்பின் மூலம் எப்படி பணத்தை பெறுவது என்று பயிற்சி மூலம் பழக்கி வந்தார். வீட்டில் உள்ள வேலைகளை பங்கிட்டு எங்களுக்கு தருவார். உதாரணமாய் உடுப்பு மடித்து வைப்பது, வீடு வாசல் கூட்டுவது, தேங்காய் திருவி கொடுப்பது, கொச்சிக்காய் வெங்காயம் உரித்து கொடுப்பது. இப்படி செய்து நாங்க கொடுத்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 30 ரூபாய் தருவார். இது மட்டுமில்லை, எங்களுடைய வாப்பாட கடையில வேலை செய்து கொடுப்பது, வயல் வேலைகளுக்கான உதவி, விதை நெல் தண்ணீர் தொட்டியில் வைப்பார். விதை நெல்லை தண்ணீர் தொட்டியில் வைப்பார். நாங்கள் வேலை செய்த வருபவர்களுடன் பதக்கடை வடித்து வருபவர்களுடன் சரி இப்போதைக்கு வாசிக்கிறோம். பிரதிநிதி திரட்டம். பதக்கடை வைத்து சாக்கில் கட்டி முளை வரும் வரை ஊறவிட வேண்டும். இப்படி எல்லா வேலைகளையும் சேர்த்து செய்தால் காசு கிடைக்கும். இதனால் நாங்கள் சந்தோஷமா வேலை செய்வோம். காரணம் பாப்பா காசு தருவார். இப்படி வேலை வாங்கியது இதற்காகத்தான் என்று இப்போது புரிகிறது. நாங்க வளர்ந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவாக எப்படியெல்லாம் வீட்டில் தந்த ஊக்கங்கள், உழைப்பு, வேலை பயிற்சி என்பது ஆணித்தரமாக புரிந்தது. எங்க உம்மா நன்றாக வட்டிலப்பம் அவிப்பா. இதை கண்டு நானும் பழகி இருந்தேன். எங்களுக்கு சில முக்கிய உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போது பணம் தருவார்கள். இதை நாங்கள் உண்டியலில் தான் போட வேண்டும். வேலை செய்வதை நாங்கள் செலவு செய்ய அனுமதி உண்டு. உண்டியலும் பாப்பா தான் வாங்கி தந்தார். இதனால் தான் எங்கட கடைக்கு வட்டிலப்பம் அவித்து கொடுத்து விட்டு காசு கேட்பேன். எங்க பாப்பா உடனே பணம் தர மாட்டார். விற்று முடிந்த பிறகுதான் தருவேன் என்று சொல்லி விற்ற பின்பு தருவார். நான் அவிக்கின்ற வட்டிலப்பம் நல்ல பெயரை வாங்க ஹோட்டலுக்கு வாங்கி தந்ததாம். நல்ல பேரை எங்க ஹோட்டலுக்கு வாங்கி தந்ததாம் என்று வாப்பா சொல்லி நிறைய அவிச்சு தாங்க இன்னும் அவிச்சு தாங்க புள்ளை என்று கேட்பார். ஆனால் எனக்கு எப்போது பணம் தேவைப்படுகிறதோ அப்போது மட்டும்தான் அவித்து கொடுப்பேன். அப்போது எனக்கு இதன் நன்மை புரியவில்லை. இப்போது புரிகிறது. பெற்றோரின் மறைமுக ஊக்குவிப்புகள் ஆரம்பம் என்பது. அருமையான நினைவூட்டலுக்கு நன்றி என்கிறார் யாரு? வஜிதா முகமது அவர்கள். நன்றி. நல்லா இருக்கே. நல்லா இருக்கே. நல்ல கதையா இருக்கே. தொடர்கிறார் அவந்திகா. அப்படியே அவந்திகா வாங்க.
சிறு உழைப்பு ஊக்கம் சின்ன வயது செல்வர்க்க வாசிக்கலாமா? எல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க அழகா வாசிக்கிறீங்க, வடிவாட வழி விட்டு வாசிங்க. பெற்றோரே தெய்வம். சிறு உழைப்பு ஊக்கம் சின்ன வயதில் மிளகாய் கன்றுக்கு புகையிலை கன்றுக்கு தண்ணீர் ஊற்ற அப்பா சொல்வார். ஒவ்வொரு வாரமும் ஒழுங்காய் செய்தால் பாடசாலை சென்று கண்டேன். கேன்டீன் என்றா சிற்றுண்டி சாலை. போய் இனிப்பு வாங்க பணம் தருவார். பின்னர் மிளகாய் அறுவடை ஹார்வெஸ்ட், வெட்டுறது, எல்லாம் பயிர் விளைஞ்சதுக்கு பிறகு அதை வெட்டி கொண்டு வருவாங்க, அதுதான் அறுவடை. முடிய நமக்கு சேமிப்பு ஊக்குவிப்பாக தருவார். கடைக்கு போய் பொருட்கள் வாங்கினால் அதன் மிகுதி பணத்தை நகுல், குட் மார்னிங், வாசிங்க. எடுக்கச் சொல்வார். இவற்றை உண்டியல் பெட்டியில் யானாவர் போடவில்லை, உண்டியல் பெட்டியில் போட்டு வைப்போம். இவை சிறு சேமிப்புகள். உங்கள் முயற்சியில் செய்ய வேண்டுமென ஊக்குவித்தவர் அப்பா. இப்போ நினைக்க அதுவும் எதிர்காலத்தில் பயன்பட்டதை நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நகுலா சிவநாதன் அவர்களுடைய வரிகளை வாசித்தவர் அவந்திகா. நன்றி அவந்திகா. தொடர்கிறார் நகுல் திரையரங்கன் அவர்கள் சாமினி திரையரங்கன் அவர்களின் வரிகளை. உற்சாகமான வணக்கம் நகுல். வாய்ச்சி பார்த்துட்டு தெரியுங்களா முதலே? இனிய கால வணக்கம். மற்றாக்கள் இந்த வரிகளை பார்த்து கொண்டே வாங்க, அப்ப உங்களுக்கும் அது பயிற்சியாக இருக்கும். சொல்லுங்க. எங்கள் சிறுபிராயத்தில் அப்பா காய்ந்த தென்னோலைகளை நீரில் உரை வைத்து பின்னுவதற்கு முற்றத்தை எடுத்து போடுவார். நாம் எத்தனை தென்னோலைகள் பின்னுகின்றோமோ அத்தனை கிடுகும் விற்ற பணம் நமக்கு கிடைக்கும். ஆர்வத்துடன் எண்ணி பின்னுவோம். எங்கள் வளவில் மாங்காய், காத்தொண்டிக்காய் ஆடி மாதத்தில், புளிம்பழம் விற்ற காசும் வேலை செய்தவர்களுக்கு கிடைக்கும். நானும் தங்கையும் மாமியுடனும் அல்லது தனியாக சென்று சந்தையில் விற்று வருவோம். புளியம் சருகு கூட்டி அள்ளி குப்பை சேர்வர்களுக்கு அந்த பணம் உரியதாகும். சிறு பருவம் நிறை விடயங்களை கற்று தந்தது. பண அருமை புரிந்து வளர்ந்த அந்த காலத்தை மறக்க முடியாது. நன்றி பாமுகம். தெரியுமா நகுலுக்கு? இல்ல. யாருக்கு தெரியும் கிடுகு? இல்ல மாமி கேட்கறதுக்கு கிடுகுக்கு முதல்ல காய்ச்சிட்டு நகுல் சேர்த்து வாசிக்கும் போது பாருங்க, கிடுகண்டா உங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அம்மாளின வரிகள் எதை சொல்லியிருப்பாரு புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, சொல்லி கொடுப்போம்.
கிடுகு வந்து நகுல் பனையோலை தென்னோலை என்று இருக்குத்தானே, பனையோலை மாதிரி தென் ஓலையில நனைய வச்சு அதை நம்ம எழுதியிருக்கிறேன். தென்னோலையை நனைய வச்சு அதை பின்னுறது, அக்கம் பக்கம் மடிச்சு, அது ஒரு கலை, அது அழகா பின்னுறது. அதைத்தான் கூரைக்கு பாவிப்பார்கள் வேலையாக, அல்லது தட்டி மாதிரி அடைச்சு பாவிக்கிறதுக்கும் அந்த கிடுகோலை தான் பாவிப்பார்கள். அது கனகாலம் பாவிக்கும். அதை பின்னுறது கற்றுக்கொள்றது வெறும் சுலபம் இல்லை, சரியான கஷ்டம் இருந்து பின்ன வேணும். அம்மா அதை செய்வார் என்று எழுதியிருக்கிறார். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்கிறார். காத்தோண்டிக்காய் என்ன? காத்தோண்டிக்காய் நான் நினைக்கிறேன் அந்த ஆடி அமாவாசை ஒரு நாள் அதை பொரிச்சு சாப்பிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியாது. சாப்பிடுறது இல்ல. வணக்கம் நான் சொல்லிக் கொள்ளுறேன். அது ஆடி அமாவாசைக்கு அந்த அறுவாள்ல வெட்டுவினம் ஒரு கயற்தன்மையான ஒரு காய். அது அந்த அறுசுவையும் சேர வேண்டும் என்றதுக்காண்டி அந்த விரத நாள்ல அந்த காயை சமைப்பார்கள். அது அந்த காலத்துக்கு உரிய மட்டும்தான் அந்த காய். வேறு நாள்ல காய் ஒரு முள்ளு மரம், அந்த மரம் முள்ளு மரம், சரியான முள்ளு மரம், கொடி போலதான் அது படரும், ஒரு மரத்துலதான் படரும். இந்த காய் பிடுங்கி அந்த ஆடி அமாவாசைக்கு முதல் கிழமையே கொண்டு போய் சந்தையில வித்தா நல்ல காசு, நிறைய காசு கிடைக்கும். அதை நாங்க கொக்கத்தடி 2 கட்டி பிடுங்கி எங்கட வளவில நின்றது பிடுங்கி கொண்டு போய் சந்தையில விக்கிறோம். அதே மாதிரி நீங்க சமைப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஒரு பொரியல் மாதிரி செய்து வடகம் மாதிரி தொட்டு அப்படி சாப்பிடுறது. பொரியலும் பொரிப்பினும் இன்னொரு கறியோடையும் சேர்த்தும் போடுவினா பொரியல், அப்பள பொரியல் மாதிரி வட்டம் வட்டமா வெட்டிட்டு பொரிக்கிறது, பொரிச்சு சாப்பிடுறது. கிட்டத்தட்ட அந்த கொவ்வைக்காயை வெட்டினா வட்டம் வட்டமா கிடைக்குமோ அதே இந்த வடிவம் இருக்குமே. தேசிக்கு அளவுல தான் அந்த காயின் அளவு பெருசாயும் வரும், ஆனா பெருசு பயன்படுத்தாயினும் முத்திடும் என்று சொல்லி தேசிக்கு அளவுல அந்த காய் இருக்கும். அப்ப ஏன் அது ஆடி ஆவணியில மட்டும்தான் காய்க்குது? அது இந்த ஒரு வருடத்துக்கு ஒருக்கத்தானுங்க காய்க்கும் அந்த மரம். கண்டதாக இல்லை. நன்றி. எங்கட வளவில நின்றது. சரி சரி, புதுசா இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். அப்போ நீங்களும் இன்றுதான் அறிந்து கொண்டீங்க. நீ காத்தோட்டி காயன்றது பேரு எனக்கு வாழ்க்கையில் இண்டை தாமல. நீங்க சொல்ற காஞ்சோண்டி இருக்குது. இல்ல ஆனா காத்தோண்டிக்காயும் நானும் சொன்னீங்க கல்விங்கால இருக்கும் போதுதான் அறிஞ்சோம். கார்னர்ல இதை பற்றி பாவிக்கிறது அவர்கள் பாவிக்கிறது குறைவு, இப்படி இல்லை. யாழ்ப்பாணத்தில் தான் அதிகம் இருக்கலாம், ஒவ்வொரு இடங்களுக்குரிய வழக்கமாக இருக்கலாம். அது இல்லாம சாப்பிடவே மாட்டார்கள். இதுக்கு அந்த ஆடி அமாவாசை காலங்கள்ல இந்த காய்க்கு சரியான கிராக்கி, சரியான மதிப்பு இருக்கும். தேடி தேடி வாங்குவார்கள். கிராக்கி என்னது? அதுதான் மதிப்பு. அது தமிழ் இல்லை, ஆனா தமிழில் வந்த சொல்லு, தமிழுக்குள்ள வந்துட்டு முக்கியத்துவம், அதாவது அதனுடைய அவசியம், அதனுடைய தேவை, மதிப்பு. அடுத்தது ரஜினி அவர்களால் பெரியவர்களாம் வாசிக்கொண்டா ஜெபஸ்ரீ அவர்களே நன்றி. சந்திரன் அவர்களும் இணைப்பில் இருந்தால் வாசிக்கலாம், அல்லது அதுக்கு அடுத்ததை தவிர்க்க முடியும் என்றால் இவர் அடுத்த நினைக்கிறார். சொல்லுங்க சந்திரிகா. வேலையில நிற்கின்றேன், இடையில் சில வேளையில பாதையில போக இடையில அப்படியே பாய்ந்துடுங்க. உங்களோட வீடியோ தான் தலைகீழா இருக்கு சமைக்க, அதே மாதிரி கவனத்திலிடுமோ. தொடர்காட்சி மகளா அவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பெற்றோரை தெய்வம் ஜெபாஸ்ரீ தெய்வீகன் கனடாவில் இருந்து. சிறு பிராயத்திலே கை காசு, உழைப்பு, முயற்சி, வீட்டில் தந்த ஊக்கங்களால் பெற்ற அனுபவங்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பல வகைகள் மா, வாழை, பப்பாசி தோடை, மரக்கறிகள், வெண்டி, கத்தரி, மிளகாய், ஈரப்பலாக்காய், முட்டை, பால் என சொல்லவேணா பொருட்கள் இருந்து வந்தன. சிலர் மன்னாருக்கு விற்பனைக்காக வேண்டி செல்வது வழக்கம். நானும் அண்ணாவும் வீட்டில் இருக்கும் போது சிறிய சிறிய பொருட்களை வாங்கி செல்பவர்களின் பணத்தை நாங்கள் இருவரும் கடாவி, இனிப்பு, கடலை மிட்டாய் என வாங்கி சாப்பிடுவோம். மிச்ச காசை அம்மாவிடம் கொடுப்போம். அம்மா உண்டியல் வாங்கி தந்து அவாவிடம் கொடுக்கும் காசை உண்டியலிலே போட்டு வைக்க வேண்டும் என சொன்னார். நானும் அண்ணாவும் தேவையற்று செலவழிப்பதை நிறுத்திவிட்டோம். பக்கத்து வீட்டு
கந்தோர் அன்றியும் வைப்பு புத்தகத்தில் முத்திரையொட்டி சேகரிக்கும் முறையை சொல்லி தந்தார். எங்கள் பணம் முத்திரை ஒட்டுவதிலும் மும்மரமாய் போனது. வீண் செலவை தவிர்த்து கொண்டோம். சும்மா இருக்கும் போது எங்கள் சமையல் அறையிலேயே தேங்காய் இடித்து வைப்போம். முட்டைகளை எடுத்து கடை போல விற்பனைக்காக ஆயத்தமாக வைத்திருப்போம். உறவினரும் அருகாமை வீட்டாரும் வரும்போது இலவசமாக கொடுப்போம். தெரியாதவர்கள் வந்தால் காசுக்கு வேண்டி செல்வார்கள். அழகிய பொற்காலம் அது. இதில் நிறைய கற்றுக்கொண்டோம். நன்றி என்று இணைந்திருக்கிறார் விஜயபாஸ்கரி தெய்வீகன் கனடாவிலிருந்து. மிக்க நன்றி அவர்களுக்கு. தொடர்கிறார் ஜியா நடேசன். இந்த ஹைலைட் என்னது? என்ன கடாவி இனிப்பண்ட? நான் இன்றைக்கு தான் இதுவும் இன்றைக்கு 3வது சொல் உரிய சொல்லு. கடாவி இனிப்பு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. உதயக்கு தெரியாம போக போறோம் அடுத்த கட்டத்துக்கு. ஜபாஸ்கரி அவர்கள் இப்போது வீட்டுக்கு வந்து தூங்கி இருப்பார் வேலையால. சரி, கடாவி இனிப்பு தெரிந்தவர்கள் வந்து சொல்லலாம். நன்றி, தொடர்வோம். அதே அந்த ஒட்டு முத்திரை ஒட்டுவதில் மும்மரமாய் அந்த வார்த்தையும் நாங்கள் குறைவாக பாவிப்போம். இதில் பார்த்துக்கொண்டேன். தொடர்கிறார் ஜியா நடேசன் அவர்கள் வாசித்தளிக்க. தரணிகா தெய்வம் ஜெய நடேசன் அவர்கள் எனது ஐயா தமிழ் மருத்துவராக இருந்த படையால் மறந்து சரக்கு அதாவது தீர்ப்பலி சித்தரத்தை போன்ற பலவற்றை செப்பில் போட்டு பெயர்களை எழுதி சின்ன அலுமரியால் அடுக்கி வைப்பேன். அப்போது எனக்கு காசு தருவர். அம்மாவிடம் பாடசாலை போகும்போது தோடம்பழ இனிப்பு கச்சான் வாங்க காசு கேட்க அம்மா தந்து விடுவா. அத்துடன் ஐயாவின் தம்பி சித்தப்பா என்னுடன் சரியான விருப்பம் பஸ் ஓட்டுனர் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் ஓய்வு நிலையில் ஊர் வந்து மெக்கானிக்கல் வேலை செய்தவர். மதியம் சாப்பிட வீட்டு வருவர். நான் தான் அவருக்கு உதவிகளும் செய்து கொடுப்பேன். உடனே ₹1 தருவர். பாடசாலை முடிந்து வரும் வழியில் கடை போனால் உடனே ₹1-2 தந்து கொள்வர். மற்றபடி அம்மாவுக்கு உதவிகள் செய்து கொடுத்தால் பணம் கேட்காமலே தந்து கொள்ளுவார். இவர்களும் மறைந்து சென்றாலும் அவர்களின் உதவிகளை மறக்க முடியவில்லை. இன்றைய தலைப்பில் அவர்களை நினைவு படுத்தியமைக்கு பாமகத்துக்கு நன்றி. ஜெயநடேசன் அவர்கள். பெரிய விருதான் தர்மியா பார்த்தோன்னு பயப்படாம வாசித்ததுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த முறை தயாராகி கொள்ளுங்க. சிறப்பு வாழ்த்து தர்மிகா. வாழ்த்துக்கள். நகுலா அவந்திகா.
அவந்திகா ஆ, அடுத்தது வாசிங்க நகுல். நீங்கள் சொல்லு வாங்க அவந்திகா, தாங்கோ. ரெடியா? பெற்றோரே தெய்வம். சிறு வயதில் காசு கிடைப்பது அருமை. எமது சிறு சிறு வேலைகளால் கிடைக்கும். தோட்டத்தில் உதவி செய்து கொடுப்பதால் பாய் உடை பின்னுக்கு ஓலை ஈர்க்கு ஒழுங்கு செய்து அடுக்கி வைப்பது தென்னோலை. தென்னோலை என்றால் பனையோலை மாதிரி தென்னை தென்னை. மர ஓலை சேர்த்தல் இருக்கிறான். தென்னோலை சேகரித்து நனைய விடுதல். மிளகாய் தெரிந்து காய விடுதல். சீமெந்து வரும் பெரிய பைகளில் சிறு பை செய்வது என்னும் சிறு கைத்தொழில்கள் மூலம் வரும் சிறு தொகை பணத்தை உண்டியலில் சேகரித்து ஆலய திருவிழாக்களில் அப்படின்னு ஆலயம் திருவிழா நீங்க போய் எல்லாம் சாமியா எல்லாம் உடுத்தி கொண்டே நிற்பீங்க. ஆலய அது சேர்த்தல் இருக்கிறாங்க. நீங்க பிரிச்சு படியுங்க. ஆலய திருவிழாக்களில் பிடித்தது வாங்குவோம். தாத்தா அம்மம்மா வந்தாலும் காசு தருவார்கள். நன்றி. யாரு சொன்னாங்க? வசந்தா ஜெகதீசன் அவர்கள். யாரோ சொன்னாங்க என்னன்னு நாங்க இறுதியில கதைப்போம். நன்றி அவந்திகா. நிறைய புதிர் சொற்களை அவந்திகா இப்ப வாசிக்கும் போது அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி. தொடர்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். வாசித்தளிக்க நகுல். அடுத்ததாக சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். வணக்கம். சிறு வயதில் அப்பா சிறிய சிறிய வேலைகள் செய்ய வைத்து காசு தருவார். புல்லு பிடுங்குவது, தண்ணீர் ஊற்றுவது, அம்மாவிடம் சிறிதாய் திருடுவதும் உண்டு. காரணம் அவர் பணம் தருவதில்லை. அம்மம்மா நிறைய வேலை வாங்கிவிட்டு ஏமாற்றி விடுவார். என் கையில் காசு நிறைவது என்றால் சித்திரை வருட பிறப்புக்கு மட்டுமே. சித்தப்பா, அப்பா, அத்தை, மாமா எல்லோரும் தருவார்கள். இல்லாவிட்டால் போய் வாங்கி விடுவோம். அப்போது தான் பிடித்த பொருள்கள் வாங்குவோம். காசு கையில் கிடைப்பது மிக குறைவு. நான் பல்கலைக்கழக அனுமதி பெற்று பின் அங்குதான் பணம் எனக்காக கிடைத்தது. மறக்க முடியாது. ராகவன் அவர்கள். மிக்க நன்றி. நகல் அழகாக எழுதியிருக்கிறார். நீங்களும் சரியா வடிவா வாசித்தீங்கள். வாழ்த்துக்கள். தொடர்கிறார் நகுலவதி அவர்கள். வாசித்தளிக்க மடாமோகன். ஒரு கையெழுத்துல சரி. பெற்றோரை தெய்வன் நகலவரி திளைத்தவன். சின்ன வயதில் பனையோலை மை பிரித்தா எடுத்து பின்னர் அதனுடைய ஈர்க்கை தெரிந்து வெயிலில் காய வைத்து சிறியபடியாக கட்டி வைப்பேன். திருகு வாங்க வருபவரிடம் கேட்டு விற்ற பணம் எனக்கு. திருகா பிறகு வாங்குவரிடம் கேட்டு விற்ற பணம் எனக்கு. வளவு காணிக்குள் தென்னை மட்டை, தென்னம்பொச்சு, சிரட்டை மற்றும் பனைமர ஓலை முதலியவற்றை விற்று பணம் பெற்றேன். சித்தப்பா, மாமி, அப்பப்பா கடைக்கு போக சொன்னால் மிச்ச காசு எனக்கு
என்று ஓடி சென்று வேண்டி கொடுப்பேன். இவற்றுடன் நானத்து சின்னனாக்குவேன். இவற்றுடன் கைவிசேஷ பணமும் கிடைக்கும். இவைதான் எனக்கு கிடைத்த பணம். எல்லாம் அம்மா அப்பா வேண்டி தருவார்கள். இன்று எனது சித்தப்பா அப்பப்பா எனது பெற்றோரும் ஊரில் நின்று நினைத்தது மிகச் சிறப்பு. நன்றி. ஆனைக்கோட்டை மானிப்பாய் யாழில் அதிக மழை, நெட்வொர்க் நின்று மின்சாரம் தடை, இணைய கடினம். நவலத்தில் ஊருக்கு போயிட்டாவோ? சந்தோஷம், நன்றி, வாழ்த்துக்கள். அது நகுலவதி தில்லைத்தேவன். அடுத்து ராணி சம்பந்தர் அவர்கள். ராணி சம்பந்தர் அவர்கள் பெற்றோரை தெய்வம். சிறு வயதில் வெங்காயக்கூடு பின்னி 2 ரூபாய்க்கு சீட்டு கிழமைக்கு ஒரு தடவை கட்டுவோம். அதை எடுத்து ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கி விளையாட்டுவோம். சில வேளை வாழையிலே மற்ற என்ன வரணுமா? ஓகே, சரி. வாழை இலை வெட்டி கொடுப்பேன். சந்தையில் விட்டு அண்ணா காசு தருவர். வெங்காயம் தோட்டத்தில் நட்டு பிறங்கியதின் தண்டு அறுத்து துப்புரவாக்க 35 பற்களுடன் நானும் செய்வேன். ஒரு கடகம் முட்டை கொடுத்தால் 2 அம்பரு தருவர் அப்பா. எனது கடகம் முட்டவே முட்டாது. பாவத்திற்கு இறங்கி அக்காபர் உதவி செய்து முட்ட பண்ணுவார்கள். செத்தல் மிளகாய் நிறைய முற்றத்தில் காய வைப்பர் அம்மா. 100 முனை மூட்டை விற்பார்கள். மீண்டும் காய வைக்க அதில் கொஞ்சம் கிள்ளி உரப்பையில் அண்ணாவிடம் கொடுத்தால் காசு கிடைக்கும். அதன் பின் கைவியலாக காசு கிடைக்கும். அம்மாவுக்கு கூட கிடைக்கும். எல்லாம் சேர்த்து வெளியில் காப்பு சின்ன மோதிரம். சர்பத் தொம்பு முட்டாஸ் அம்மா குழல் வாங்கிய ரூபாய்கள் ஞாபகங்கள் என்றும் மறக்க முடியாத நினைவுகள். ஞாபகமூட்டலுக்கு நன்றி. ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. பெருசா போச்சு என்ன?
நன்றி தன்னிகா, உடைய வாச்சனங்கள், வாழ்த்துக்கள். நகுல் ரஜினிமாவை பின்பற்றுவதற்கு தயாராகிக் கொள்ளும், அது நகுலிடமும் கேட்டு. அடுத்ததாக என்னுடைய வரிகள். பெற்றோரை தெய்வம் சிறுபிராயத்தில் வீட்டில் எனது கை காசு, என் சிறுபிரகத்தில் என் கையில் கை காசு ஆக என் கையில் பட்ட காசு. என் பெரியம்மா மகேஸ்வரி சுந்தரலிங்கம் அவர்கள் காரிநகர் பைரிக்குடலில் இருந்து கள்ளித்தேருக்கு எங்கள் வீட்டுக்கு அவர்கள் வரும்போது என் கைகளில் 20 ரூபாய் தந்துவிட்டு போவார். அந்த பணம் தான் என் கைகளில் பட்டதும் சிறிது நேர சந்தோஷமும். பெரியம்மா படலை திறந்து வரும்போதே எங்கள் அம்மாவுக்கு இருக்கும் மகிழ்வு சொல்லிலடங்காது. சின்னக்க வார என்ற சந்தோஷம், அது எனக்கு அப்போ புரியல. இப்போது இந்த தலைப்பு வந்ததும் நான் அம்மாவிடம் கேட்டு அறிந்தேன். அம்மாவிற்கு அந்த பணம் பெரிய அளவில் உதவியா இருந்தது. நாங்கள் அவர்களை கொழும்பு பெரியம்மா பெரியப்பா என்று சொல்வோம். அவர்கள் வந்து அதே படலையை திறந்து போனதுமே என் அம்மா அந்த பணத்தினை வாங்கிவிடுவார். இதுதான் என் கைகளில் பட்ட கை காசு, வேற எதுவும் இல்லை. பெரியம்மாவுக்கு மீண்டும் மீண்டுமாய் என் நன்றி. அவர் இருக்கும்போது நான் அவரிடம் நன்றி சொல்லவில்லை என்று நான் நன்றி சொல்லி மகிழ்கிறேன். நினைவூட்டிய பாமுகத்திற்கு மிக்க நன்றி. நிச்சயமாக இது இந்த தலைப்புக்குள் இல்லை. காசு கையில காசு அது பிறந்தது என்றால் அந்த காசு தான் எனக்கு ஏதோ இந்த என்கதை சொல்லணும் போல இருந்தது. இதை எழுதியிருந்தேன். மிக்க நன்றி. தொடர்கிறார் நகுல், வாசிக்கிறீங்களா? அடுத்ததாக சர்வேஸ்வரி சிவரு அவர்கள். கதிரி தம்பி அவர். கதிரி தம்பி. சர்வேஸ்வரி அங்காளை நீளுது என்னும். சரி, அப்ப நான் அரவாசி வாசிங்கனாக அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட வரிக்கு வாசிப்பீங்களா? காலை வணக்கம். கடந்த காலத்தே கடந்து வந்த பாதையை நினைவுமிட்ட மிக சிறப்பு. சல்லடை போடும் போது அந்நாட்களுக்கு மீண்டும் போய் அனுபவித்திட வைத்திடும் பாமுகத்தலம் வாழ்க. பெரிய வளவு கூட்டி குப்பை சேர்த்திட கிடுகு பின்னி கிடுக சேர்த்திட அன்னை சொல்லும் அருள்வாக்கு அழகான சட்டைகள் தைத்து தருகிறேன் என்பதே பெரிய வளவு எமக்கு பயனாகும். வீட்டு பாவனைக்கான மரக்கறி தோட்டம், அங்கே குப்பை போகும். அங்க உழைப்பும் இதற்குள்ளானது சந்தோஷம் மட்டுமே கிடைத்தது. இப்போது இல்லாத தம்பியிடம் அன்னையின் தந்தை எங்கள் அப்பா சொல்லி செய்விக்கும் வேலை ஒவ்வொன்றுக்கும் கணக்குப்படி காசு கொடுப்பது. 10 to 13 வயது வரை அவரது சல்லி முட்டி நிறைந்துவிட எது கேட்டாலும் சளைக்காது செய்வார். தேங்காய் பிடுங்கிவித்தால் ஒன்று சேர்ப்பது, பனையோலை வெட்டி வித்தால் அதனை ஒன்று சேர்ப்பது. பூவரசு குலை வாங்க வருபவர்கள் குலையை எடுத்துவிட்டு மரத்தடிகளை அப்படியே போட்டு விடுவார்கள். அதனை தூக்கி ஓரிடத்தில் சாத்தி வைக்க இவர் உதவி செய்துவிட்டு கணக்கும் பார்த்து ஒரு சதம் குறையாமல் காசு வாங்கிவிட்டு வந்து கலைத்த தம்பி 20/11/1977 மதியம் என்னிடம் பெரியக்கா தண்ணி தா என்று கேட்க, மரக்கறி வாங்கி வா, தேநீர் தருகிறேன் என்பதால் போய் வந்து மீண்டும் கேட்போதும் அத்தாவின் தேநீரை மேசையில் வைத்து விட்டு வருகிறேன் என ஒரு செகண்டில் சமையலறைக்குள் பார்த்த போது அவர் இல்லை. ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு எனது வேலை தொடங்கிய போது பக்கத்தில் குளத்தில் தம்பி மூழ்கி தேடுவதாக வந்து செய்தி. மரண ஓலத்தை
தந்தது. தெரியல அதனால. மரண ஓலத்தையே தந்தது. தொடர்கிறேன் நகுல். இன்றும் அவரது உழைப்பின் களைப்புக்கு தேநீர் கொடுத்திட பிந்திய வேதனை. தொடர்கதையானது. தான் அப்பாவிடம் உழைத்த ஹாசன எண்ணிக்காட்டி சந்தோஷத்திற்கு என் தம்பி உழைப்புக்கும் அதி விரும்பியே அவரது உழைப்பு. நான் உழைத்த மாதிரியே, அதனாலே இந்த பகிர்வு என்று இணைந்து சிறப்பித்திருக்கிறார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். மிக்க நன்றி நகுல். அழகா வாசித்திருந்த நீங்கள் மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் இதுவரையில் இத்தனை வரிகள் தான் இங்கே பக்கத்தில் இருக்கின்றன. இளையோருடைய பக்கத்தில் இல்லை. நிறைவாக இவ்வளவு பேர் நினைந்திருந்தார்கள். மிக சிறப்பு. அழகான ஒரு ஞாபகப்படுத்தல், நினைவூட்டல். மிக்க நன்றி பாமுகத்தளத்திற்கும். பல சொற்கள் புதிய சொற்களாக இருந்தது. மோனாக்கே 3 சொற்கள் அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது. காத்தோட்டிங்காய், கிடுகு, பின்னியது, மும்மரமாக சில சொற்கள் நாங்கள் வார்த்தைகளை உச்சரிக்கிறது இல்லை. ஆனால் இதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அழகாக எழுதிய எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி மிக மிக சிறப்பான இன்றைக்கு கைப்படம் எப்படி வந்ததுன்றதை எல்லாருமே மிக அழகாக சொன்னது. மிக மகிழ்ச்சி, மிக சந்தோஷமாக எல்லாரும் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். எப்படி ஆனா 2000 நாங்கள் டியூஷன் சொல்லி கொடுத்து காசு வந்ததுன்னு சொல்லி இல்ல ஒரு தரம் அப்படி எனக்கு குலைகள் கிள்ளி போட்டு ஓலை அடிக்கினங்களை அப்படித்தான் நிறைய காசு சேர்த்து வந்திருக்கா. எங்கட வீட்டை அக்காக்கள் எங்களுக்கு பாடம் சொல்லி தந்தது. அதனால நாங்கள் வெளியில டியூஷன் போனது கிடையாது. அதனால ஆனா வெளியிடத்திலே நக்காவின் தோழிகள் எல்லாம் அப்படியும் அவர்கள் கைப்படம் அவர்களுக்கு வந்தது. ஒருவர் சொல்லியிருந்தாங்க உண்டியலுக்கு பதிலா சல்லிமுட்டி என்று சொல்லியிருந்தது. அது வித்தியாசமா இருந்தது. அப்படியும் சொல்வார்கள் சல்லிமுட்டி. சல்லிமுட்டியட்டா. மிக மிக சிறப்பு. நன்றி நன்றி வினையூட்டிய டிவிக்கும் தலைப்பை நான் மிக ஒரு முறை நான் இந்த கதை எங்கட வீட்டை பிள்ளைகளுக்கு சொன்னேன். எங்களுக்கு பிடித்த காசு வந்தோட அப்படி கூட அப்பா உங்களை ஊக்கப்படுத்தினோம் அப்படி காசு வந்ததோன்னு சரி நல்ல சந்தோஷமா இருக்கும். அந்த மிளகாயை நாங்கள் பழசாலை முடிஞ்சு கோலம் பழத்திருக்கு நாங்க புடுங்கி காய போட்டு அதை சேர்த்து ஒரு பேக்கில கவனமாய் அதை சேகரிச்சு அதை பெரிய வியாபாரி வேற அவர் நிறுத்து இத்தனை கிலோ நிக்குதுன்னு ஒரு போய் பார்ப்போம் தராசிலே. அப்படியான ஒரு விடயம், ஒரு மிக மகிழ்வான பக்கங்கள். எங்களோட அப்பா எங்களை இப்படி சும்மா அம்மா எங்களுக்கு தருவா கோழி முட்டை கொண்டு வித்துட்டு காசு எடுத்தா மிச்சம் 25 மிஞ்சிச்சா அதை நீ வச்சுக்கோண்டா அம்மா விட்டுருப்பான். ஆனா அப்பா அப்படி இல்லை. அவர் இந்த பணம் வேண்டா உங்களுக்கு இப்படி வெறுமன்றதை நீங்கள் அறியோடும் என்ற ஒரு பக்கங்களை தொட்டது மிக மகிழ்வு. மிக்க மிக்க நன்றி. இப்ப தொடர்கிறார் மோகன் அவர்கள் தன்னுடைய சிறுபிராயத்தில் கைப்பணம் அதுக்கு முதல்ல இந்த கடாபி டாஃபி பாத்தீங்களா? இப்ப அதுவும் வந்திருக்குதா? அதையும் பார்த்தபடியா இல்ல திரையில பாத்தீங்களான்னு கேக்குறேன். சரி, அது ஜெபஸ்ரீ அவர்கள் அனுப்பி வச்சிருக்கிறார். நன்றி அதற்கும். அடுத்தது இப்போ நான் சொல்லக்கு முன்ன சிவாஜினி அவர்களே நீங்கள் வளர்த்த வீட்டுல செய்தத பெருமையா நீங்களே தலைப்பையும் தந்து செய்த நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி என்ன ஊக்கம் கொடுத்த நீங்கள்? எங்கட வீட்ட பிள்ளைகள் அவைகள் இப்ப மற்றவர்கள் சொன்ன மாதிரிதான் எனக்கு நான் ஒவ்வொரு வேலையை கொடுப்பேன் அவைகளுக்கு. எல்லாரும் தனிப்பட சொல்லணும் என்ன வேலை எப்படி கொடுத்து எப்படி காசு கொடுப்பீங்கன்றத, அவர்கள் அதை எப்படி செய்து அந்த பணத்தை பெற்று என்ன செய்தார்கள் என்றது சொல்லணும். அதான் முதல்ல இவைகளுக்கு நான் வீட்டுல நான் வேலைக்கு போகல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துட்டு போவேன். ஒரு ஆள் மிஷின்ல உடுப்பு துவைச்சால் அதை எடுத்து காய போடணும். ஒரு ஆள் வீடு எல்லாம் சாமான்கள் ஒதுக்கி வைக்க விடணும். சரி, பெரியாக்கள் 2 பேருக்கும் எல்லாம் செய்து வைப்பினோம். செய்து வச்சு அம்மா எனக்கு 5 ரூபா தாங்கோ, நான் தருவேன். வேலை முடிஞ்சு வர நீ செய்த நீங்க காட்டு என்னெல்லாம் செய்த நீன்னுட்டு 5 கிராம் கொடுப்பேன். அப்படி கொடுத்து கொண்டு இருக்க தாங்களாகவே இப்படி எனக்கு சின்ன சின்ன வேலையால் செய்திருவேன். சில நேரம் முந்தியெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷம் எல்லாம் அப்பாவுக்கு புல்லு வட்டி கொடுக்குறவன். புல்லு வட்டி கொடுத்தா அவனுக்கு நீ மிஷின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அவனே வெட்டுவான். அப்ப அதுக்கு சிறுதனவர்கள் கொடுப்பேன். இப்படி கொடுத்து கொண்டு வரக்கூட பின்பு அவர்கள் தாங்களாகவே தங்களுக்கு வேலைகளை தாங்கள் தேடிக்கொள்ள துவங்கினார். கடைகள்ல வேலை மற்றது முதல் அஜய் கொண்ட காசு
உருளைக்கிழங்கு கிண்டுற மிஷினோட அந்த பக்கத்து வீட்டுக்காராவா நான் சொன்னேன் பிள்ளை கொலடியில நிக்கிறான் போரிங் தான் நான் சொல்ல அப்ப என்னோட புரியோ உருளைக்கிழங்கு கிண்ட கூட்டிக்கொண்டு போகட்டும். அப்ப போய் அங்க போய் உருளைக்கிழங்கு கிண்டி கொடுத்துட்டு அவை மத்தியான சாப்பாடும் கொடுத்து அவனுக்கு காசும் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் கிழங்கும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவனுக்கு பெரிய சந்தோஷம், தனக்கு ஒரு காசு வந்துடும். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எனக்கு இந்த அம்மா அப்பா காசை விட நான் ஒன்று செய்து எனக்கு வர காசு ஒரு பெரிய ஒரு பலமான காசா இருக்கும். ஏதாவது நான் முதல் நான் தேடிக்கொள்ற காசு என்ற மாதிரி. அப்ப அவனுக்கு அது பெரிய சந்தோஷம். அப்படி இதெல்லாம் பின்பு ஒருக்கா நான் வேலை செய்த இடத்துல அங்கே ஒரு சின்ன வேலையோட அவர் கேட்டவர், எத்தனை வயசோ கண்டவுடனே அவங்களே என்னுடைய மகன் நிற்கிறார், உங்களுக்கு விருப்பமோ அனுப்பு. சரி கேட்டு அனுப்பினேன். அங்க அவன் அப்படி ஒரு வேலை கொஞ்சம் பேருந்து நான் வேலை செய்கிற இடத்துல வேலைக்கால் தேவைப்படுது, ஒரு சேவிஸ் வேலை. ஓகே செப் என்ன மகள் கொலடியில நிக்கிறான், அப்ப அனுப்பு. சரி போறா அங்க அவையால் ஒரு சேவிஸ் வேலை. இப்படியே அவையால் பேருந்து நான் அனுப்புறதை விட அம்மா இதை விட நான் இங்க போல எனக்கு இது ரூபா கூட வரும் மாதிரி தங்களோட சைட் எடுத்துக்கொண்டு போத்துவோம் அப்படின்றாங்க. சரி, மகிழ்ச்சி. அதை நீங்க கடைப்பிடிச்சிருக்கிறீங்க என்றது சந்தோஷமாக இருக்குது. நன்றி சிவாஜினியர்களே. அம்பாஜிதா அவர்கள் இந்த பதக்கடன்னு சொல்றோமோன்னா அது இந்த நெல்லிருக்குத்தானே, நெல்லில வாத அந்த மணி இல்லாத அந்த அந்த நெல்லுகள் மேல மிதக்கும் தண்ணியில, அது பாவிக்கிறதா? அதுக்காவது இல்ல அத நாங்க எறிகிறது. அதுக்கு உமி என்று சொல்றேன் இல்லையா? இல்ல உமி அரச குத்து நான் வாரது உமி. பிறகு இது நெல்லிருக்குத்தானே, நெல்ல நாங்க வயல்ல இருந்து கொண்டு வித நெல்லு வைப்பாங்க. எங்கட வீட்டுக்குள்ள ஒரு ஊ மாதிரி ஒன்று இருக்கும். அதான் என்ன செய்வாங்க, அந்த விதைக்கிற தண்ணில கட்டி போடுறது, கொட்டி எல்லாம் மொத்தமா கொட்டுறது இல்ல, கொஞ்சம் கொட்டிட்டு இந்த பதக்கடை மேல தண்ணில மிதந்து வரும். அத என்ன செய்வாங்கன்னா அந்த வடி மாதிரியால அள்ளி அத காய வச்சு அத கொண்டுட்டு போவாங்க சிலாக்கள் அந்த அடுப்பு மூட்டுறதுக்கு. சரி சரி, அதான் எதுக்குத்தான் பயன்படுத்துவாங்கன்னு அந்த விஷயம் தெரியுது. ஆனா இந்த சொல் எனக்கு புதுசா இருந்தது, பதக்கடன்னு சொல்றது. அந்த நெல் எல்லாம் எடுத்து போட்டுதான் திருப்பி அதை தண்ணியில குனிஞ்சு ஆட்டி அந்த பக்கு கட்டி வச்சிருப்பாங்க கிணத்தோட சேர்த்து அந்த வித நெல் செய்யறதுக்கு. அதுக்குள்ள இறங்கி அந்த நெல்லை நாங்க சாக்குல அள்ளி கொடுக்கணும். சரி, அள்ளி கொடுக்கவன் அள்ளி கொடுத்து அத நிக்கிற வேலை செய்யறாங்க. ஒரு 25 பேர் சுத்தி வேலை செய்வாங்க. அந்த வெள்ளாம விதைக்க கொண்டு போறாங்க. அப்ப அந்த முளை வரம் காட்டியும் அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சிருப்பாங்க கட்டி போட்டு அந்த நெல்லு சாக்க. அப்ப இந்த சாக்க விட்டு வெளியால விதைகள் வரும் பொழுது வந்ததுக்கு பிறகுதான் விதைக்க எடுத்து கொண்டு போவாங்க. அது வந்து அந்த என்ன பேர் சொன்னீங்க, அது இல்லாத ஒரு தூய நெல்லாக இருக்கும். ஆனா வட்டலப்பம் கதை தான் நல்லா இருந்தது. ஆனா நீங்க நெதர்லாந்துல இனிய ஆகிலும் ஒரு வீட்டோட ஆர்டர் செய்யறதுக்கு ஒரு விளம்பரம் போடலாம். இல்ல அது சரி, கதை கேட்டுட்டோம். அதுல கடையில இப்பயும் செய்யறது இல்ல, நல்லா வட்டலப்பம் செய்து நல்ல வியாபாரமும் அப்பாக்கு வாங்கி கொடுத்தீங்க. கேட்கிறவங்க வட்டலப்பம் பிறந்த நாள்ல சமைச்சா அவங்க அந்த காசு இல்லாம செய்து கொடுக்கல. அப்படியே இல்ல, இது வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு விளம்பரம் ஒன்று உங்களோட வழிக்கண்ணாடியில் ஒட்டணும். நீங்க 2 நாளைக்கு முதல்ல ஆர்டர் செய்து கேட்டா உங்களுக்கு வட்டலப்பம் செய்து தரப்படும். ஒரு வட்டலப்பம் இன்ன விலை, அதை நெதர்லாந்து மொழியில எழுதி போட்டீங்கன்னா ஒரு சிறிய பங்களிப்பு வரும். அது அப்போ நீங்கள் வளர்ந்த வளர்ப்பை சாதிக்கிறீங்க. பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். வேலைக்கு போனாலும் ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி திறமைகளை வச்சு செய்யறது நல்லவே. என்ன வேலை இருக்கிறபடியா ஆர்வம் காட்டுறதுல உண்மையிலே நம்ம வேலையில இல்ல, அல்லாட்டி ஒரு வாரத்துக்கு முதல்ல ஆர்டர் பண்ணினீங்கன்னா செய்து கொடுப்ப வேண்டாம். நீங்க லீவான நேரம் அல்லது வேலையில வந்து செய்து போட்டு அந்த வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, காசை கட்டி போட்டு. ஒரு சின்ன முயற்சி, ஏன் திறமையை வச்சு கொண்டு அதை பயன்படுத்தாம மற்றவன்கிட்ட வேலைக்கு போவான். மற்றவனுக்கு வேலைக்கு போத்தான் வேணும், ஒரு கட்டம் வரும். நாங்களே
இன்னொரு வேலை செய்யற எங்கட அப்பா என்ன செய்வாருங்கன்னா, வேலை கடையில போயிட்டு வந்து அந்த உடம்பு அலுப்பா போகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்குந்தானே வேலை செஞ்சுட்டு வந்தவன அவர் செய்வாரு, ஊண்ட சொல்லுவாரு, ஏறி நின்று மிதிக்க சொல்லுவாரு. உழைவெடுக்கிறதுக்கு. அப்ப நாங்க ரெண்டு 3 பேர் அதுக்கும் காசு கிடைக்குமா? அதுக்கும் காசு கிடைக்கும். ஓகே. இல்ல அது ஓகே. இல்ல சில நேரங்கள்ல இப்ப சிவதர்ஷினி அல்லது தர்ஜினி ஆக்கள் எழுதி இருந்தது, சும்மா போய்க்குல வரைக்குல கொடுக்குற காசு அது கெடுத்துரும் ஆக்களை. இப்ப அது அப்படி அல்ல. உமா தருவா கேட்கிற டைம்ல எல்லாம் முடிச்சுல வச்சிருப்பாங்க. இல்ல நீங்க வேலை செய்து காசு வாங்குவோம். இல்ல உமாட்ட எப்பவும் நாங்க போய் சொன்னாலும் அவ கொஞ்சம் இந்த நம்புற பொம்புல வாப்பாட்ட அந்த விளையாட்டெல்லாம் விளையாட இல்லாது. வாப்பாட்ட கேட்ட உடனே என்னத்துக்கு ஏதுன்ற ஒரு கேள்வி வரும் முதலாவது. அப்ப சொல்லுவாரு, இந்த வேலை செய்தாதான் நான் உங்களுக்கு தருவேன். நிறைய பிள்ளைகள் எங்கட வீட்டுல 8 பிள்ளைகள். அப்ப அந்த படுக்கிற பாயெல்லாம் மிச்சம் கோளுக்குள்ள அப்படித்தானே எல்லாரும் படுப்பாங்க. ரூமுகள் இருந்தாலும் கவலையில தான் நாங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் வேறைய படுப்போம். அந்த பாயெல்லாம் அடிக்க தரையில கொண்டு வைக்கணும் இந்த சுத்திட்டு. அதுக்கெல்லாம் காசு இல்லாததுக்கு நாங்க ஒரு ஊக்கமாக அதை பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தாரு என்று அவரு சொல்லுவாரு. அவர கதையங்களை சுத்தி வச்சு வளைச்சு சொல்லித்தான் சாப்பாடு தருவாரு. 7 வயசுல கடைக்கு வந்த நான் இப்படி கஷ்டம், அப்பா இறந்து போயிட்டாரு, அதெல்லாம் சொல்லி அப்படித்தான் எங்களை சொல்லுவாரு. எங்களை ஒரு பிள்ளைய காணாட்டி தேடுவாரு சாப்பிடக்குள்ள, எங்க போனேன்னு. பிள்ளைகளுக்கு எனது பிள்ளைகளுக்கு நான் இங்க எப்படி கற்றுக் கொடுத்தேன்டா, நாம இந்த ரிங்ஸ் எல்லாம் வாங்குற போத்தல் இருக்குதானே, அந்த ஸ்கோலா போத்தல் எல்லாம் அதெல்லாம் கிடக்குமா. இவர்கிட்ட சொன்னா சொல்லுவாரு, நாளைக்கு கொண்டு போறேன்னு சொல்லுவாரு கடைக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அது கொடுத்தா 25 வரும். அப்ப நான் சொல்லுவேன், எங்கட பிள்ளைகிட்ட கொடுத்து போட்டு நீங்க காசு எடுத்து கொடுங்க இந்த சாமான. ஆனா இப்ப அதே வேறையாக்கள்லையும் நான் கவனிச்சேன். நான் இப்ப சிவாஜினி அவர்களும் அது சொல்ற போது தான் அந்த வேலையை செய்து கொடுத்துட்டு வாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க அப்படி இப்படின்றது. நீங்க அது தான் பிள்ளை தாங்களாகவே தேடி தாங்களாகவே கொண்டே கொடுத்துரு, இது நீங்க சொல்ல அவங்க எடுத்து சேர்த்து வைக்க. ஆரம்பத்துல நான் இப்படி சொல்லி கொடுக்கக்குள்ள எங்களோட மகள் என்ன செய்தான்னு சொன்னா, அந்த பேப்பர் போடலாம். நீங்க 10 வயசுல பேப்பர் போடலாம், அந்த கிழமையில போடுற பேப்பர். அதை தேடி ஒரு உடம்பு இருக்குது, அதுல போய் பதிஞ்சிட்டு வந்து அது அங்க நீங்க வேலைக்கு. இன்றைய தலைப்பு வேலை அல்ல, வீட்டில் எங்களுக்கு கிடைக்கிற கை காசு, அதுக்கான உழைப்பு முயற்சி, அதுக்கான ஊதியம் தான் இன்றைய தலைப்பு. நீங்க சொன்னது சரி. அது இங்க மோகன்னா நாங்கள் வாடகை வீட்டுல இருக்கிற எங்களுக்கு அப்ப நாங்க எல்லாம் கூட வீட்டுல எங்களுக்கு இன்னொரு கோழி வளர்க்குறோமா, பிள்ளைகிட்ட கோழியை கொண்டு வளர்க்கிறோம். இங்க வெளியில போனாதான் கை காசு வேணும். நான் என்ன சொல்றேன்டா, வஜிதா அவர்கள் சொன்னது 11 வயசு பிளஸ்ல வெளி வேலை செய்யறதுகள்ல ஒன்று பேப்பர் மேகசின் போடுறது. அது வேலை. இப்ப வீட்டுல இருந்து உற்பத்தி பண்ணி, இப்ப வஜிதா சொன்னா வட்டலப்பம் சுட்டு அப்பாட்ட கொடுத்தா, அது மாதிரி அப்பாவுக்கு கடை இல்லையண்டா வட்டலப்பத்தை சுட்டு என்ன ஒரு வியாபாரம் செய்யற மாதிரி. அந்த இப்ப உதாரணமா இப்ப சிவாஜினா சொல்லுங்க, இப்ப 3 பேரும் என்ன செய்யறாங்க வீட்டுல இருந்து. அது விடுங்க, அது தலைப்பே இல்லையே. நீங்க செய்த சிறு வயது வேலைகளை பற்றிய தலைப்பு கொடுத்துறாங்க இல்லையே. வீட்டுல நீங்க தந்த தலைப்பு தானே, வீட்டுல வர்ற கை காசுக்கு நீங்க என்ன செய்யற நீங்களு சரியா. அதுண்ட ஐரோப்பால எங்களுக்கு வாடகை வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், வீடே இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சியை அவங்க பண்றாங்களா. எங்கட மகள் என்ன செய்வாங்க, அந்த உடுப்புகள் என்ன செய்வாங்க இன்டர்நெட்ல போட்டு குடிப்பாங்க. எங்கட ஒரு மகள் ரைட், அது கேக்குறேன். அவட உடுப்பு இருக்குதானே, அவங்க கொடுத்து வாங்குவா. செகண்ட் ஹேண்ட விக்கிறாங்க, பாவிச்ச உடுப்பு. என்ன செய்வாண்டா, சுருக்கமா அந்த வரிகளை மட்டும் சொல்லி கொண்டுவாங்க, என்னென்ன ஐடியா போட்டுட்டு அவ என்ன செய்வா, பார்சல்ல போட்டுட்டு அவ சொல்லுவா, காசு அனுப்பி இருக்கிறாங்கம்மா, நான் போஸ்ட் பண்ண போறேன்னு கொண்டுட்டு போவா. அந்த உடுப்புகளை அப்படி செய்வா. விலை கூடின சாமான். அது வாடகை வீடு சொந்த வீடு இருக்கணுமா?
இல்ல அது விற்கலாம், சைக்கிள்களை விற்கலாம், தேவையில்லாத பொருள். அது தேவையில்லாத அது இணையத்துல பாவிக்கிறத எல்லா பிள்ளைகளும் செய்தாக வேணும். என் வீட்டுல இல்ல, அது அதுக்கான முயற்சி இல்லை. சரியா? அது அது வந்து வெறும் சிம்பிள். இப்ப நகுல் தரணிக்கா எல்லாம் ஏன் செய்யல என்ற ஒரு கேள்வி வரும். இப்ப என்ன சும்மா இருந்து படிக்கிறீங்க? போன முறை மட்டும் 11 வயசு ஆயிட்டுதுன்னா நீங்க உங்களுக்கு ஏர்ன் பண்ண வேணும். ஆனா நான் இப்ப மாறி வாரன் இணையங்களை பாவிக்காம ஒரு சின்ன முயற்சியை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இது தெரியும், தெரிஞ்சதை பிள்ளைகளுக்கு ஊக்குவித்து கொடுத்து அவர்கள் இப்போது செய்கிறார்கள். எல்லாம் படிச்சு முடிய நான் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு தரம் ரஜினியார் உட்பட எங்களோட பிள்ளைகள் எப்படி உழைக்க போறாங்க? மாத சம்பளத்துக்கு போக போறாங்க. இதுக்குத்தான் 25 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணின இல்லையே. ஒரு சைட் பிசினஸாக இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூட உழைச்சாதான் நல்லா வாழலாம். இல்லாட்டி பில்லுகள காசு தலைக்கு மீஞ்சி போச்சு, முட்டி போச்சு. எனது மகன் மோனனா சக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன செய்யறாரு, கம்பெனில மேனேஜராக இருக்கிறார். அவர் பார்ட் பிசினஸ் செய்யறார். இந்த .com சொல்லி கம்ப்யூட்டர்ல திறந்து சீனாக்கெல்லாம் போய் சாமான் எடுத்து ஒரு இடம் ஒன்று எடுத்து அதுல ஸ்டோர் பண்ணி அது ட்ரெண்ட் ஆகுது. உண்மையில அதையும் நான் ஏற்றுக்கொள்றேன். நான் இது வீட்டுல இருந்து செய்யறேன். வீட்டுல அம்மா அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை, இப்படி பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிள்ளைண்டா தண்ட பிள்ளை நாங்கள் கொடுத்த பயிற்சியில ஏன் நான் உங்களை சொன்னேன், நான் இப்ப வட்டிலப்பம் நாளைக்கு கூட ஒரு புதிய தொழிலாக உருவாக்கலாம். இப்ப நீங்க செய்றீங்க, அப்பா சந்தோஷப்பட்ட வருமானம் வந்தது, ஒரு சாதிச்சு வளர்ந்த ஒருவர் போய் இன்னும் ஒருவர்கிட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு போறோம். சம்பளத்துக்கு வேலைக்கு போறது தப்பே இல்லை. ஆனா இந்த வேலை திடீரென்று நிறுத்தப்பட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கே வச்சுக்கொள்வோம். சரியா? படிச்ச துறையில வேலை செய்யறாங்க, திடீரென்று அந்த வேலை நின்றுட்டுது அல்லது ஏஐ பொறுப்பேற்றுட்டுது, இப்ப இந்த துறையில வேலை இல்லையண்டா கற்பனையில் யோசிச்சு பாருங்க, உடனே என்ன நடக்கும்? இல்ல நான் அந்த வேலை கொஞ்சம் செய்தேன் மோனனா. அந்த எங்களுக்கு அந்த வேலை வீடு வாங்கினதுல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் பொழுது நான் அந்த ஒண்ணுமே செய்யலை. எங்களோட கை செலவுக்கு பிள்ளைகள் இருந்தது, எங்களுக்கு சோசலும் இல்லை. அப்ப நான் இந்த ரோஸ் அதுகள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் இன்டர்நெட்ல போட்டு நான் செய்து கொடுத்தேன். நான் வீட்டுல ரோஸ் வளர்த்து அந்த ரோஸ் கண்டுகளை உருவாக்கி, இல்ல ரோஸ் இல்ல ரோல்ஸ் சாப்பாடு இப்ப நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து எல்லாம் லண்டன் மாதிரி இல்ல, நீங்க வீட்டுக்கு வெளியில சின்ன கன்றுகளை பொலித்தீன் பைகள்ல வளர்த்து அதை வச்சு ஒரு போர்டை போட்டு வச்சீங்கன்னா ஒரு கண்டு €1 அல்லது ஒரு பிராங்க். இல்ல அது இல்ல, இது வந்து வீட்டுக்கு வெளியே நான் கண்டிருக்கிறேன் உங்களோட நாடுகள் எல்லாம். இல்ல எங்களோட நாட்டுல வெளியில வந்து உருளைக்கிழங்கு வச்சு போட்டு அதுல ஒரு துண்டு வச்சிருப்பார்கள். அது ஒரு பொது சேவைக்காக ஒரே ஒரு நாள் தான் எங்களுக்கு பிளாஸ்டிங் இல்லாம விற்கலாம். இல்ல நீங்க விற்க இயலாதண்டு நீங்க வரிக்காக சொல்றீங்களா அல்லது அப்படியெல்லாம் விக்கிற முறை நெதர்லாண்ட்ல இல்லையன்றீங்களா? இருக்குது. எப்படி என்று சொன்னா அந்த பொது நிதியங்களாக இருக்க முடியும். இப்ப இந்த சிங்கப்பூர் ட்ரெயின் சொல்லுவாங்க, பாம் சிரிக்குதானே, பாம் அதுல விற்கலாம். இங்க இல்ல கொண்டே விற்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்க வேற வேலை செய்தபடினால உங்களுக்கு அதுக்குரிய நேரம் இல்லை. ஆகையினால ஒரு அறிவித்தல் போட நெதர்லாண்ட்ல தடையா ரோல் சுட்டு தரப்படும். அதுக்கு நாங்க அந்த அனுமதி எடுக்க இல்ல அனுமதி இல்லை, நீங்க வட்டி அதாவது வரி இப்ப வந்து உங்களை செக் பண்ணீங்களா சொல்றாங்க மாசத்துல 2 ஆர்டர் வந்தது இல்லை, €10 கிடைக்காது, கிரமமா மாறதில்லை, நான் ஒரு பொழுதுபோக்கா செய்யறேன், அதுக்குரிய சின்ன காசு கிடைக்குதுண்டு சரி இல்ல பதியுங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஓகே, பறிஞ்சு போட்டு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை, போட்டு செய்யலாம். சரி செய்யுங்கள. இப்ப உங்களோட ஒரு திறமைய வச்சு போட்டு செய்யற போது நாங்க இன்னொரு வேலை செய்யும் போது இங்கு 2வது வேலை செஞ்சா நாங்க நிறைய வரி கட்டுறோம். எல்லா இடமும் உலகத்துல இலங்கையில தெரியாது, நீங்க எந்த ஒரு பெனி குழைச்சாலும் அது வரி கட்டணும்ன்றது சட்டம். நான் அதை சொல்லல, நான் சொல்றேன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக நான் அதை செய்யறேன். பொழுதுபோக்காக இங்க யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஒரு கண்டை நானே உருவாக்கிட்டு அது €1 போட்டுறேன், விரும்பினா எடுப்பாங்க இல்லைன்னா விடுவாங்கன்றத ஒரு வியாபார நிலையமாக நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இப்ப உதாரணமா சொல்றேனே, உங்களோட மகள் பழைய உடுப்புகளை போட்டு விற்கிறாங்க, அந்த வரைக்கு பறிஞ்சு செய்யறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் இல்ல, வஜிதாட வயதுலையும் செய்யலாம்.
அதாவது இணையத்தில் தொழில் செய்ய எல்லாருக்கும் தெரியும் வருமானம் வருது, அரசாங்கம் வந்து உங்கள் குரல் வழியை நசுக்க மாட்டாங்க. இந்த கூட்டாளி நீண்டுதா கதைக்க முடியாது. யோகாக்கு நேரம் நான் கேட்டது வந்து இதை சொல்லிட்டு விட இந்த கூட்டாளி பிள்ளை உங்க வீட்டுக்கு நல்லா சமைப்பாங்க. தரிசனி நீங்க முகத்திரையோட வந்தாதான் நாங்க ஓடுவோம், இல்லாட்டி நீங்க என்ன ரெடி இல்லையன்னு நினைச்சுக்கொண்டு காய்ச்சி கொண்டு இருப்போம். இந்த சாப்பாடு செய்து கொடுக்குற நேரம் வந்து பிடிச்சிட்டாங்க சாப்பாடு இல்ல அது சரி, அது சரி. 20,000 பவுண்ட். இப்ப நீங்க என்ன சொல்லுங்கண்டா, ஒரு அளவுக்கு எல்லாம் மீறி பக்கத்து வீட்டுக்காராங்க இது என்ன அடிக்கடி கார்கள் வந்து போகுது அப்படி என்று சொன்னா வீட்டுல நீங்க டிக்ளேர் பண்ணா வியாபாரம் செய்யறாங்க பிடிப்பாங்கன்னு லண்டன்லயும் இருக்கு. அது தாண்டி இணையத்துல செய்யறதுக்கு காசு இல்லாத மாதிரி இணையத்துல செய்த சொல்லுவீங்க, நான் பொழுதுபோக்காத்தான் செய்யறேன். அது சட்டங்களை வளைக்க முடியும். அதை நிறுத்திக்கொள்வோம். அதே மாதிரிதான் சிவாஜினியோட நான் கேட்டேன் என்றால், நீங்க கேட்டு பிள்ளைகள் போய் செய்துட்டு வராங்க, அதுக்கு காசு கிடைக்குது. இப்ப தாங்களாக நீங்க கொடுத்த முயற்சி பயிற்சி ஊக்கத்தால அவங்க என்ன வீட்டுல இருந்து கொண்டு ஏதாவது முயற்சி செய்யறாங்களா? வஜிதாவது சொன்னார், பாவித்த உடைகளை ஈபேல அல்லது இதுல போட்டு விற்கிறது. அதே போல சிவாஜினியர் நீங்கள் ஏதாவது சொல்லி அருளக்கூடிய செயல்கள் இருந்தால் நம்மிடம் சொல்லி விடை பெறலாம், இல்லாவிட்டால் நாங்கள் யோகாவை தொடங்கலாம். இல்லைண்டா தலைப்போக்கு டக் டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. நாகோல் தரணிக்கா அவந்திக்கா நீங்க எதுவும் செய்து காசு கிடைக்குதா உங்களுக்கு வீட்டுல? என்ன கிடைக்குது? டக் டக்குன்னு சின்ன சின்ன வரிகளை சொல்லி முடிக்கும். நாங்கள் நேரம் அதிகம் இல்லை. என்னத்துல கிடைக்குது? உதாரணங்களை சொல்லி போட்டு ஓடிடுவோம். ஒரு வருஷத்துல கிடைக்கும். அது கைவியலம். சரி, அது ஒரு பிச்சை காசு, கேவலம். அது இதெல்லாம் வாங்கினது. நான் கேட்கிறேன்டா, உழைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்து கொடுத்து புது வருஷத்துக்கு நீங்க வேலை செய்து கொடுத்தா காசு கிடைக்குது. வெக்க கேடு இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியில. சரியா? போய்க்குள்ள வரைக்குள்ள காசு தாரது. தயஜினில் கேட்ட மாதிரி அப்பா உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் படித்த நீர்கொழும்பு சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்தில் இடைவெளியில் அரை மணித்தியாலம் வந்து அங்கே ஒரு நேர பாடசாலை தானே, 1:30க்கு முடிஞ்சிடும். இடையில 11-11:15 படிவாஞ்சாமல் இல்லை வரும். நான் கடைக்கு வருவேன். கடையில் ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு, இது வேலை இல்லையா, இதுவும் கேவலமான தொழில் தான் நான் செய்தேன். நான் அப்பா வந்தால் அந்த கடையில அப்பா இருக்க மாட்டார். அப்ப அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். நான் போய் இப்படியே நிற்பேன். நிக்க எனக்கு 25ஆம் குற்றி இப்பவும் இருக்கா இலங்கையில? அப்ப இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. 25% ஒரு வெள்ளி இது. அப்ப அவியல் அப்படி ஒரு வேண்டா வருப்பா அப்படி டில்லுக்க எங்கட கடை எங்கட அப்பாட உழைப்பு அதை எடுத்து தருவார்கள். நான் அது கடவுடன் நடந்து வந்து மையோக்காண்டா என்னன்னு தெரியுமா? மையோக்கா கலருக்கு தெரியாது. மையோக்காவும் சம்பளம் வாங்குறதுக்கு 25%. அங்க ஒரு பாட்டி வெளியில இருந்து சிங்கள பாட்டி சூப்பரா இருக்கும். அது வந்து இஞ்சி சம்பலும் மரவள்ளி கிழங்கு. இப்ப நீங்க சேர்க்க மாட்டீங்களா? இல்ல இங்க எனக்கு அங்க அதுக்குள்ள இஞ்சி போட்டிருப்பாங்க. வெள்ளை ஒரு பச்சை மிளகாய் அரைச்சபடியா ஒரு அந்த சம்பல் வந்து ஒரு இளம் பச்சை நிறத்துல இருக்கும். தேங்காய் பூ தண்ணி மாதிரி கொஞ்சம் ஊற்றி வெங்காயம் போட்டு இடிச்சு எல்லாமே வரும். அது அமிர்தம். அப்பா இறந்ததோட அப்படியே போச்சு. அதுக்கு பிறகு யாரும் எனக்கு இல்ல. நான் வீட்டுல அப்புக்கு விறகு வெட்டுவேன், அம்மம்மாக்கு அப்ப குடாரத்துல தண்ணி படைக்க சொல்லியிருக்கேன். தோய வைப்பார், அதுக்கு தண்ணி அள்ளு கொடுப்பேன். யார் கிணத்தடிக்கு போனாலும் துலா அடிக்கிறதுக்கு எனக்கு ஆசை. 3வது முக்கியமான வேலை, ஒவ்வொரு நாளும் வீடு கூட்டிட்டு தான் நான் வேலைக்கு போவேன். நான் வீடு கூட்டேக்குல முற்றத்துல டிசைனா கூட்டுவேன். ஒரு டிசைனாக இருக்கும். அது எனக்கு விருப்பம். இது ஒன்றுக்கும் ஒரு தரம் காசு தந்தது இல்லை. ஆனா எனக்கு ஒரு மற்றது விடிய 5:30க்கு எழும்பி முந்தி சைக்கிள்ல அப்புறம் எனக்கு ஒரு சின்ன C50 என்ற சின்ன மோட்டர் பைக் கிடைச்சது. அதுல போய் எங்களோட தோட்டம், அது கொஞ்சம் தூரம் போகணும், அங்க போய் பால் எடுத்து வச்சிருப்பாங்க, கொண்டு வந்து வீட்டை கொடுப்பேன்.
எல்லாம் செய்வேன். ஆனா காசு உழைக்கிற எண்ணமும் இல்லை, எனக்கு பழக்கிறதும் இல்லை. ஆனா ஒரு இன்றைக்கு வந்து வாணி நிறைய சமைச்சு வச்சா நேரம் கிடைக்கிற நேரம் ஏதாவது பாத்திரங்கள் இருந்தால் டக்கண்டு கழுவி வச்சிருவேன். ஏன்னா மனைச்சாட்சி குத்தக்கூடாது, சும்மா கிடந்து சாப்பிட்றாங்க தெண்டச்சோறு என்று யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அது சின்ன வயசுல உணர்ந்தேன். நான் ஏதோ ஒன்று செய்து தானே சாப்பிட்றேன். சரி, எங்கட நன்றி. வீட்டையும் இவர் அந்த வேலை செய்வார். சத்திபானையை சமைச்சிட்டு போனா நான் எல்லாம் கழுவிப்பேன். சமையலே அந்த மனுஷன் அதான சமைச்சிட்டு போனா. இது எந்த குரல் இல்ல, ஏஐல நான் கதைக்கு இல்ல. சமையலே போக மாட்டேன்னா அவர் செய்வாரா? சரி, தரணிக்கா டக்கண்டு கை வைத்துறீங்க, சொல்லுங்க. நான் கடைக்கு போய்க்க அப்பா நான் என்ன மிச்ச காசு கொடுக்க மாட்டீங்க? இல்ல கடைக்கு நான் மட்டும் கடைக்கு போனா அப்பா விருப்பம் இன்னும் வாங்க. அம்மா 1 பவுண்ட் தருவா. ரைட். ராகுல்? எனக்கு காசு கிடைக்கிறது குறைவு. இல்ல, அப்ப உழைக்க இன்னும் உங்களுக்கு கட்டுத்தர இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க அவந்திக்கா, உங்களுக்கு என்ன காசு கிடைக்கிறது? சரி, நன்றி. இன்றைக்கு தலைப்பு எனக்கு வேண்டதுக்கு இப்ப கடையில வந்து அம்மா வேண்ட சொன்னா அப்புறம் நாங்க ஏதாவது வேண்டாம் அம்மா நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வரலாம்.